ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரங்கிக்காய் சொல்கிறோம் இல்லைங்களா, மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க, பம்ப்கின். அதில் ஒரு ஸ்பைசியான ஒரு ரெசிபி செய்யலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ பரங்கிக்காயை அலசி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் கரெக்டாக போடுங்க. எண்ணெய் இல்லைன்னா இந்த மாதிரி செவந்துடுச்சு. எங்கள் பாத்திரம் ஹையில் வச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம்னு ஒரு ஸ்பூனு. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு உரித்து அதையும் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் வதக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும். அது நம்ம ரைஸில் வச்சு அப்படியே போட்டு பிசைஞ்சு காயோடு சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு செவந்துருச்சு. லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் அது கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், தக்காளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டேன். அதாவது நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்கங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன் தக்காளி. கொஞ்சம் குழம்பு அதிகமாக கிரேவி செய்யணுன்னா நீங்கள் 4 தக்காளி கூட போட்டு வதக்கலாம். அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதங்கி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்தயம், வறுத்த வெந்தயத்துடைய தூள் அது போட்டால் எப்போவுமே புளி ஊற்றி செய்கிற நம்ம எல்லா குழம்புக்குமே வெந்தயம் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கிரேவிக்கே ஒரு நல்ல தனித்தன்மை வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பரங்கிக்காயும் போட்டு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நல்லா நிறைய ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம காரத்துக்கு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. மிளகாய் தனியா அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது போட்டுட்டு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் வேக விடணும். அப்புறம் திறந்து கிளறணும். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். வதக்கி நம்ம வேகிறதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வதக்கிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம். அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளேயே நல்லா ஸ்பைசியான இந்த குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா கிளறிட்டு மறுபடியும் தேவையா தண்ணி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த காயெலாம் கல் மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் தொட்ட சாஃப்டாக அப்படி வெந்து போய் மெதுன்னு இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, நம்ம இதுக்கு புளி கரைச்சது ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஊற்றுறேன். அதாவது குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம இதெல்லாம் கூட இருக்கிறதெல்லாம் சேர்க்குறது. நம்ம கொஞ்ச நாள் குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்ச நாள் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம், கட்டை விரலில் பாதி அளவுக்கு ஒரு வெல்லம், அதையும் போட்டு இப்போது நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ என்னன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். எவ்வளோ கொஞ்சம் மறுபடியும் தண்ணி சுண்டும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டேன். அப்புறம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லா பெப்பர் பவுடர் போடணும். இதில் ஏன் நான் அதிகமாக பெப்பர், பூண்டெல்லாம் போட்டிருக்கேன்னா, இது வாய்வு பண்ணும் இந்த கிழங்கு பரங்கிக்காய். அதுக்காக தான் பெப்பரும் சேர்த்திக்கிறது. கொத்தமல்லி தழை அலசி அரிஞ்சு அது மேலே தூவிடுங்க ஃப்ரெஷ். தூவினோன்னே ரொம்ப அருமையான ஸ்மெல் வரும் பாருங்கள். இப்போ இது ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டு அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அந்த காயோடு சேர்த்து பிரட்டி எடுத்து சாப்பிடுங்க. இறக்கும்போது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. இந்த அருமையான இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.